வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேரன் காலில் அடிபட்டிருக்க அவரோட டிபார்ட்மெண்ட்டை நிலா எடுத்துக்கிறாங்க. துணைக்கு 3 அல்லக்கைங்களையும் கூட்டிட்டு வர்றாங்க. அதுல பாண்டி ஒரு தேங்காயை 1 மணி நேரமா திருவிக்கிட்டு இருக்க, பல்லவன் வெங்காயத்தோட விளையாடிட்டு இருக்காரு. சோழனுக்கு தான் அடுக்கடுக்கா வேலை கொடுக்குறாங்க. பாத்திரத்தை கழுவு, அதுல உப்பு போடுன்னு. சோழன் உப்பு போடுறதுல தடுமாறிட்டு இருக்க, பொட்டனில படார்னு ஒண்ணு வச்சு கரெக்டா போடுங்கன்னு சொல்றாங்க. நிலா ஐயோ அடிக்கிறாளே அப்படின்னு அவரு அதிர்ந்து போய் பார்க்க, உப்பு எவ்வளவு போடணும்னு கூட தெரியாதா, கம்மியா போடுங்கன்னு கொஞ்சம் அப்படின்னு மிரட்டிட்டு நிலா வேலையை பார்க்க, பாண்டியன் பல்லவனும் ரசிச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்களே பாருங்க, இது போதுமான்னு சோழன் கேட்க, அப்படின்னு நிலா முறைக்க அந்த உப்பை வடசட்டிக்குள்ள போடுறாரு சோழன். வர்ற சிரிப்பை அடக்கிக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க பாண்டியையும் பல்லவனையும் முறைச்சிட்டு இருக்காரு சோழன். அவர் முறைச்சிட்டு இருக்க, என்ன முறைப்பு வேலையை பார்க்காமன்னு நிலா அவரை முறைக்கிறாங்க. ஃப்ளேமை கொஞ்சம் ஜாஸ்தியாக வைங்கன்னு சொல்ல, ஃப்ளேம் அப்படின்னு அடுப்பை ஜாஸ்தி பண்ணிட்டு குனிஞ்ச அடுப்புல ஃப்ளேம் ஜாஸ்தியா இருக்கா இல்லையா அப்படின்னு அவர் செக் பண்ணிட்டு இருக்க, அட அறிவுகிட்ட முண்டங்கிற மாதிரி நிலா பார்த்துட்டு இருக்காங்க. இடுப்புல கைய வச்சு முறைச்சிக்கிட்டு, ஏங்க உங்களுக்கு என்னதான் தெரியுங்கிறாங்க நிலா. சாரி தெரியலங்க, ரைட்ல திரும்பினா லெஃப்ட்ல போகுது, இதுவாவது பரவாயில்லையோ அப்படின்னு ஆஃப் பண்ண ஸ்டவ் மறுபடியும் பத்த வச்சிட்டு இருக்காரு அவரு. ஐயோ இவ வேற முறைக்கிற முடுப்புல கையெல்லாம் நடுங்குதேன்னு அவர் சொல்லிட்டு இருக்க, இந்த சின்ன வேலையை கூட ஒழுங்கா செய்ய துப்பு இல்லை அப்படின்னு துப்பிட்டு நிலா வேலையை பார்க்குறாங்க. சோழனோட மொபைல் ரிங் ஆகுது. அவர் மொபைலை எடுத்துக்கிட்டு இருக்க, நிலா வேலை நேரத்தில் என்ன வெட்டி வேலைன்னு முறைக்கிறாங்க. ஒரு நிமிஷங்க, அந்த பக்கம் ஓடுறாரு சோழன். நான் வேணா ஹெல்ப் பண்றேன்னு வாலண்டியரா வந்து வண்டியில ஏறி இப்போ கலர் கலரா வாங்கி கட்டிட்டு இருக்காரு. அவரு பேசி முடிச்சுட்டு மறுபடியும் வர்றாரு. பல்லவனை திரும்பி பார்க்க, அவரு ஏதோ சீரியஸா பண்ணிட்டு இருக்காரு. நிலா கிட்ட ஏங்க அப்படின்னு கூப்பிட கொஞ்சம் பக்கமா வந்து பாக்குறாங்க. பல்லவன் அம்மா இருக்க இடத்த கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சாச்சுங்கிறாரு சோழன். அப்படியா அப்படின்னு நிலா கேட்க, ஆமாங்கிறாரு சோழன் மெதுவா. சரி இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம், நாம இதை பத்தி அப்புறமா பேசலாம்னு சொல்ல, பல்லவன் காதுல எதுவும் விழல. ஆனா 2 பேரும் ஏதோ ரகசியமா பேசுறாங்கன்னு பார்த்துட்டு வேலையை பார்க்கறாரு. சரிங்கன்னு சோழன் வேலையை பார்க்க, கருவேப்பிள்ளைங்க அப்படிங்கிற நிலா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு, சரி நான் பின்னாடி போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு பின்பக்கம் போறாங்க. என்ன இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கருவேப்பிலை எடுக்க போயிட்டா, இந்த அழகுல சமைக்கிறதுக்கு என்ன வேற கோவப்படுறா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, பல்லவன் அண்ணன்னு கூப்பிடுறாரு. அப்படின்னு அவர் திரும்ப, அன்னை காதுல என்ன குசு குசுன்னு பேசுன அப்படின்னு பல்லவன் கேட்க, இதுதான் சான்ஸ்னு ஐ லவ் யூன்னு சொன்னேன்டா அப்படின்னு அவர் பெருமையா சொல்ல, யாரு நீ நம்பிட்டேன்னு நம்பிட்டேங்கிறாரு பல்லவன். வெங்காயத்தை உரிடா அப்படின்னு சோழன் அடுப்பு பக்கம் திரும்பிக்க, பல்லவன் வேற வழி இல்லாம வெங்காயத்தை உரிக்கிறாரு. நிலா ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க, அங்க வர்ற திவ்யா, நிலா உங்களை ராகவ் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல உட்கார, ராகவான்னு கேட்டுக்கிட்டே எழுந்து போறாங்க நிலா. ராகவ் கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்காந்துருக்க, நிலா கதவை திறந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீங்க வாங்கங்கிறார் அவரு. ராகவ் நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்கன்னு நிலா சொல்ல, உட்காருங்கன்ற மாதிரி சேரை காட்டுறாரு அவரு நிமிந்து கூட பார்க்காம மொபைலை பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி நடந்துக்க நிலாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவரு மொபைல்ல எதையோ எடுத்து பார்த்துக்கிட்டு கையில ஒரு ஃபைலை தூக்கி நீட்டுறாரு. நிலா அதை வாங்காம இருக்க, நிமிந்து நிலாவை பார்த்துட்டு புடிங்கன்றாரு. நிலா கொஞ்சம் பயமும் படபடப்புமா வாங்குறாங்க. மறுபடியும் ராகவ் மொபைலுக்குள்ள போயிட, வாங்குற நிலா அதை கையில வச்சுக்கிட்டு அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. நிமிந்து பார்க்குறவரு, என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க, ஓபன் பண்ணி ப்ராஜெக்டை பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்படின்னு அவசரமா ஃபைலை ஓபன் பண்றாங்க நிலா. ராகவ் நிலாவை சைடா ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் மொபைலை பார்க்க ஆரம்பிக்க, நிலா சீரியஸா ஃபைலை ஓபன் பண்ணி பேஜா பார்த்துட்டு இருக்காங்க. நிலா பார்த்துட்டு ஒரு தடவை நிமிந்து பார்க்க, அவர் மொபைல்ல சீரியஸா இருக்க, நிலா வேற வழி இல்லாம ஃபைலை பார்க்கறாங்க. மறுபடியும் நிமிந்து 10 கிரவுண்ட்ல லக்ஸுரி வீட்டுக்கு டிசைன் கேட்டிருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட் நீங்க பண்ண போறீங்களா அப்படின்னு நிலா ஆச்சரியமா கேட்க, அவர் மொபைலை கீழே வச்சுட்டு, எஸ் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராடக்ட், வீடு பார்க்க பேலஸ் மாதிரி இருக்கணும், உள்ள இருக்க அமெனிட்டிஸ் எல்லாமே வேர்ல்ட் கிளாஸ்ல இருக்கணும், பெரிய கார்டன், அப்புறம் அந்த இன்டோர் யூனிட் கேம்ஸ், அவுட்டோர் கேம் யூனிட், பிரைவேட் தியேட்டர், இப்படி ஒரு மனுஷன் அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு அப்படி இருக்கணும் அந்த டிசைன் அப்படின்னு ராகவ் சொல்ல, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ல நம்ம ஏதாவது ஒரு பார்ட் பண்ணா நல்லா இருக்குமேன்னு நிலா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அண்ட் த மெயின் திங் இஸ் த ப்ராஜெக்ட் ஒர்த் இஸ் 25 crores ராகவ். மொத்தம் 24,000 ஸ்கொயர் ஃபீட்.
நம்ம கம்பெனிக்கு இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் ப்ராஜெக்ட் எல்லாம் வர்றது ரொம்ப ரேர். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னு புரியுதா அப்படின்னு ராகவ் கேட்க, ஏதோ ஒரு ரீசனா தான் என்ன கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனா எதுக்குன்னு தான் புரியலங்கிறாங்க நிலா. ராகவ் சிரிப்போட சோம்பல் முறிச்சிட்டு இருக்க, உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல அசிஸ்ட் பண்ண சொல்றீங்களான்னு கேக்குறாங்க நிலா. ராகவ் சிரிப்போட பார்த்துட்டு இருக்க, ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். நான் இப்பதான் ஒரு கிளையண்ட்டை அட்டன் பண்ணி ஃபர்ஸ்ட் டிசைனுக்கு அப்ரூவலே வாங்கியிருக்கேன். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ல அசிஸ்ட் பண்ற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரியல ராகவ் அப்படின்னு நிலா சொல்ல, நீங்க அசிஸ்ட் பண்ண போறீங்கன்னு யார் சொன்னா அப்படின்னு ராகவ் கேட்க, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டோட. அப்ப இல்லையான்னு கேக்குறாங்க நிலா. ராகவ் ப்ளீஸ் ராகவ், நானும் இந்த ப்ராஜெக்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றேன். எப்படியும் உங்களுக்கு ஒருத்தர் அசிஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அவரை நான் ஃபாலோ பண்ணி ப்ராஜெக்ட் டீடைல்ஸ்க்கு டாக்குமெண்ட்ஸ் பண்றேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறாங்க நிலா. வெயிட்டுங்கிற ராகவ், நீங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அசிஸ்ட்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ராகவ் சொல்ல, நிலா ஒரு மாதிரி புரியாம பாக்குறாங்க. புரியல அப்படின்னு கேக்குறவரு, ஏங்க இந்த ப்ராஜெக்டையே நீங்க தாங்க டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னு ராகவ் சொல்ல, அப்படின்னு அதிர்ச்சியோட மெதுவா எழுந்துடுறாங்க நிலா. அதே அதிர்ச்சியோட, நான் இந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ண போறேனா அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறாரு ராகவ். உங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட்னு ராகவ் சொல்ல, நிலா பயங்கரமா தடுமாறி போயிடுறாங்க. நான் எப்படி அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க, நிலா உட்காருங்கிறாரு அவரு. நிலாவும் பயந்துகிட்டே சேரோட நுனியில உட்காடுறாங்க. பயப்படுறீங்களா என்ன அப்படின்னு அவர் கேட்க, இல்ல இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நான் எப்படி ராகவ்ங்கிறாங்க நிலா. ரிலாக்ஸா சிரிக்கிற ராகவ், ஏங்க நான் என்ன வீட்டையேவா போய் கட்டி கொடுங்கன்னு சொன்னேன், ஜஸ்ட் டிசைன் தானே, பண்ணி கொடுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு ராகவ் சொல்ல, இல்ல ராகவ் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை என்ன டிசைன் பண்ண சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க நிலா. இங்க பாருங்க, நானும் யாரையும் நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்ததே இல்லை. ஆனா என்னமோ தெரியல, உங்க மேல எனக்கு ஒரு ஹோப் இருக்கு, நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ராகவ் சொல்ல, நிலா அப்படியே தெளிவில்லாம பாக்குறாங்க. நிலா, இட்ஸ் ஜஸ்ட் டிசைன், பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ராகவ் சொல்ல, நிலா தயக்கமா தலையாட்டுறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, டைம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒருவேளை உங்கள் டிசைனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் உடனே பேக்கப் பிளான்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ இந்த வீக்லேயே டிசைன் ரெடி பண்ணணும், பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு ராகவ் கேட்க, ஐயோ ராகவ், என்னை நம்பி நீங்கள் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க, கண்டிப்பாக ஐ வில் டூ மை பெஸ்ட்டுங்கிறாங்க நிலா. அந்த ஃபைல் கிளையண்ட் என்னென்னலாம் வேணும்னு கேட்டிருக்காங்க, எவ்வளவு ஸ்பேஸ் வேணும், சில சாம்பிள்ஸ் எல்லாம் இதுலேயே இருக்கு, அதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட வந்து கேளுங்க. I am expecting a great thing from you, Nila. அப்படின்னு ராகவ் சொல்ல, ஷோர்லி ஐ ஒன்ட் டிசப்பாயிண்ட் யூங்கிறாங்க நிலா. தேங்க்யூன்னு ராகவ் சொல்ல, தேங்க்யூன்னு ஃபைல் எடுத்துட்டு எழுந்திருக்கிறாங்க நிலா. நிலா ஃபைல் எடுத்துட்டு வெளியே வர அவங்க மறையர் வரலும் பார்த்துக்கிட்டே இருக்காரு ராகவ். நிலா ஒரு சிரிப்போட தயங்கிக்கிட்டே வந்து அவங்க இடத்துல உட்கார திவ்யா திரும்பி பாக்குறாங்க. என்னாச்சு நிலா, ராகவ் என்ன சொன்னாரு அப்படின்னு திவ்யா கேட்க, இந்த ப்ராஜெக்டை என்ன டிசைன் பண்ண சொல்லியிருக்காருங்கிறாங்க நிலா. நல்ல விஷயம் தானே, அதுக்கு தான் எக்ஸைட்டா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குற திவ்யா, அது ப்ராஜெக்ட் ஃபைல் தானேன்னு கேக்குறாங்க. ஆமான்னு நிலா தலையாட்ட திவ்யா அந்த ஃபைலை கையில எடுக்கிறாங்க. நிலா சிரிப்பும் பயமுமா பார்த்துட்டு இருக்க, திவ்யா அதை திறந்து பார்த்துட்டு, வாட், இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டா அப்படின்னு கேட்க, நிலாவை அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. நாம இதுவரைக்கும் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணினதே இல்லை அப்படின்னு திவ்யா சொல்ல, அப்படியான்னு கேட்குறாங்க நிலா. அப்படிங்கிறவங்க ஃபைலை பார்த்துக்கிட்டே, லாஸ்டா நாங்க பண்ணின பெரிய ப்ராஜெக்ட் ஒர்த்தே 15 crores தான், இதோட பட்ஜெட் 25 crores போட்டிருக்கு. நிஜமாவே ராகவ் தான் இந்த ப்ராஜெக்டை உங்ககிட்ட கொடுத்தாரா அப்படின்னு திவ்யா கேட்க, ஆமா என்கிட்ட தான் டிசைன் கேட்டிருக்காருங்கிறாங்க நிலா. என்னால நம்பவே முடியல நிலா, இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் ராகவ் டைரக்டா ஒர்க் பண்ணுவாரு, ஃபைனல் டிசைன்ஸை மட்டும்தான் எங்ககிட்ட கொடுப்பாரு, என்னால நிஜமாவே நம்பவே முடியல அப்படின்னு திவ்யா பயங்கரமா ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. ராகவே அந்த இடத்துக்கு வர்றாரு. என்ன திவ்யா, இதை நம்ப முடியலையான்னு அவர் கேட்க, இல்ல ராகவ் அப்படிலாம் இல்ல அப்படின்னு திவ்யா சொல்ல, அப்படியே டேபிள்ல உட்காந்துக்கிட்டு, இப்பதானே சொன்னீங்க நம்ப முடியலன்னு அப்படின்னு காதுல கேட்டதை சொல்றாரு ராகவ். இல்ல ரொம்ப பெரிய ப்ராஜெக்டா இருக்கே அதான் அப்படிங்கிறாங்க திவ்யா. அது நிலா மேல இருக்க கான்பிடன்ஸ்ல தான் இந்த ப்ராஜெக்ட் அவங்க கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு ராகவ் சொல்ல, நிலா தேங்க்ஃபுல்லா அவரை பாக்குறாங்க. இந்தாங்க, இதுல ப்ராஜெக்ட பத்தின டீடைல்ஸ் இருக்கு, கோத்ரூ பண்ணுங்கன்னு ஒரு பேப்பரை கொடுக்க, ஷியோர்னு வாங்கிக்கிறாங்க நிலா. சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் பாத்துருங்கன்னு சொல்லிக்கிட்டே அவர் நிலாவை பார்க்க, ஷியோர் இதோ பாக்குறேன்னு நிலா பாக்குறாங்க. அப்போ மிஸ்டர் முருகன் கூப்பிட திவ்யா எழுந்து அங்க போறாங்க. நிலான்னு கூப்பிடுறாரு ராகவ். அவங்க நிமிந்து பார்க்க, டெட்லைன் ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த செகண்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் ஒர்க்கிங், அப்பதான் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க முடியுங்கிறாரு ராகவ். ஐ வில் டூ இட்
நிலா தலையாட்டிட்டு பேப்பரை பார்க்க, ஆனா ஒரு தடவை நாம போய் கிளையண்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கும், அப்புறம் சைட் விசிட் எல்லாம் வேற இருக்கு, அதெல்லாமே நான் சீக்கிரமா அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு ராகவ் சொல்ல சரின்னு தலையாட்டுறாங்க நிலா. அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இமீடியட்டா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு ராகவ் சொல்ல சரின்னு தலையாட்டுறாங்க நிலா. நிலா சீரியஸா பேப்பர் பார்த்துட்டு இருக்க, இவர் பேப்பரையும் நிலாவையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நிலா, என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்றீங்கன்னு கேக்குறாரு ராகவ். பெர்ஃப்யூமா அப்படின்னு நிலா யோசனையா நிமிர, நல்லா இருக்கு, மைல்டா, உங்களை மாதிரியே அப்படின்னு ராகவ் சொல்ல, நிலா கொஞ்சம் தயக்கமும் நிறைய கூச்சமுமா சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. இட்ஸ் ஓகே, கேரி ஆன் அப்படின்னு ராகவ் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப கரெக்டா இருக்கான்னு பாருன்னு முருகன் கிட்ட சொல்லிட்டு டக்குன்னு திவ்யா திரும்ப ராகவ் வர 2 பேரும் இடிச்சுக்கிற மாதிரி ஆகுது. ராகவ் உடனே சட்டுன்னு நகர்ந்துக்கிறாரு. திவ்யா அவங்க இடத்துக்கு வந்துடுறாங்க. திவ்யா வேலை அங்க பார்த்தாலும் காது பூரா இங்கதான் இருந்திருக்கும் போல. ஓ, என்ன பெர்ஃப்யூம்லாம் கேக்குறாரு? நான் தான் சொன்னேன் இல்ல, அவருக்கு உன் மேல ஏதோ இருக்குன்னு. இப்படிலாம் அவர் யார்கிட்டயுமே பேசுனது இல்ல நிலா அப்படின்னு திவ்யா சொல்ல, நீ வேற எல்லாத்தையும் இந்த ஆங்கிள்லயே பாப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நிலா திரும்பி வேலையை பார்க்க ஆரம்பிக்க, நம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், என்ன நம்பி கொடுத்துருக்காரு, நானே இதை எப்படி பண்ண போறேங்கிற டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற திவ்யா அப்படின்னு நிலா சொல்லிட்டு மறுபடியும் பேப்பரை பார்க்க, அப்படி என்ன பெர்ஃப்யூமு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சேரோட வர்றாங்க. அவங்க ஸ்மெல்லிங் டாக் மாதிரி நிலாவோட தோள்பட்டையெல்லாம் ஸ்மெல் பண்ணிட்டு இருக்க, ஏய் பெர்ஃப்யூமே போடலைங்கிறாங்க நிலா. ஓ, உன்னோட நேச்சுரல் ஸ்மெல்லே அவருக்கு பிடிச்சு போச்சா? சரி அப்படின்னு திவ்யா சொல்ல, நீ போய் வேலை பாரு, போ அப்படின்னு அவங்க சேரை பிடிச்சி தள்ளி விடுறாங்க நிலா. சரி அப்படின்னு சேரை இழுத்துக்கிட்டு அவங்க இடத்துக்கு வந்துடுறாங்க திவ்யா. நிலா ரொம்ப எக்ஸைட்டடா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, சோழன் அவரோட ஃப்ரெண்டோட ரோடா சுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு ரோட்ல அவரோட ஃப்ரெண்டு வர, டே இங்கதான் நிறுத்து அப்படின்னு சொல்ல அவர் வண்டியை நிறுத்த இறங்கி போய் அங்க உட்கார்ந்துருக்க ஒரு பையன்கிட்ட, இவங்களை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களான்னு கேக்குறாரு. இல்ல, பார்த்தது இல்லைங்கிறாங்க அவரு. பார்த்தது இல்லையா, சரி அப்படின்னு மறுபடியும் வண்டிக்கிட்ட வர, டேய் யாரு தாண்டா தேடுறேங்கிறாரு ஃப்ரெண்டு. சொல்றேன், வண்டி எடுறா முதல்ல, வண்டி எடு அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் வெறுப்பு ஏத்துறடா நீ அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு வண்டியை ஓட்ட, ஒரு ஐரன் கடை வருது, டேய் வண்டியை நிறுத்துறா அப்படின்னு சொல்ல அவரும் நிறுத்துறாரு. அங்க இருக்க லேடிஸ் கிட்ட, அங்கங்க உட்கார்ந்து இருக்க ஜென்ஸ் கிட்ட, இப்படி எல்லார்கிட்டையும் மாறி மாறி போட்டோவை காட்டி விசாரிக்கிறாரு. அடுத்து ஆட்டோக்காரங்க, ரோட்ல நிக்கிறவங்க, வயசானவங்க, போறவங்க வர்றவங்க, வீட்டில் இருக்க லேடிஸ்னு ஒருத்தரை விடாம எல்லாரையும் கூப்பிட்டு போட்டோவை காட்டி விசாரிக்கிறாரு. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ற லேடிஸை கூட அவர் விடல. அவரு மறுபடியும் வண்டிக்கிட்ட வர, டேய் கடந்த 1 மணி நேரமா போட்டோவை காமிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிற, அப்படி யாரு தாண்டா தேடுறேன்னு ஃப்ரெண்டு கேட்கிறாரு. உனக்கு அவங்க யாருன்னு சொன்னா தெரிஞ்சிடுமா அப்படின்னு சோழன் கேட்க, அதாண்டா உங்ககிட்ட கேட்குறேன், யாரா அவங்களையே நீ தேடுறேன்னு ஃப்ரெண்டு கேட்கிறாரு. அதெல்லாம் சொல்ல முடியாதுடா, நீ வண்டி எடுறா போலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்ப நீ தனியாவே போய் தேடு போ அப்படின்னு அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ண போறாரு. டேய் தெரிஞ்சவங்கடா, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன், இன்னொரு 3 தெரு தான் இருக்கு, தேடிட்டு வந்துடலாம் வா அப்படின்னு முதுகுல தட்டிட்டு உட்கார்றாரு சோழன். டேய் போய் தொலைடா இங்க இருந்து அப்படின்னு வண்டியை திட்டிட்டு அவர் ஸ்டார்ட் பண்றாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறவரு, டேய் இங்க பாரு, காலையில இருந்து சுத்தினதுக்கெல்லாம் பெட்ரோல் போட்டுறணும், இல்லைன்னா அவ்வளவுதான் உன்னன்னு சொல்ல, பார்க்கலாம் போடா அப்படின்னு சோழன் சொல்ல வண்டி போய்கிட்டு இருக்கு. சேரன் சைட்ல செவுத்துக்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. காலை நொண்டிக்கிட்டே அவர் ட்ரம்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் பக்கெட்ல செவுத்துல அடிச்சிட்டு இருக்காரு. அதை பாக்குற அனீஷ், பையா நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க, உட்காருங்க பையாங்கிறாரு. இல்ல அனீஷ் பரவாயில்ல, வேலையை முடிக்கணும்லன்னு நொண்டிக்கிட்டே தண்ணியை தூக்கிட்டு வர்றாரு அவரு. பையா வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் பையா, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கிறாரு அனீஷ். இப்படியே நடந்துட்டு இருந்தீங்கன்னா வலி இன்னும் ஜாஸ்தியா தான் ஆகும் பையா அப்படின்னு அனீஷ் சொல்லிக்கிட்டு இருக்க, இவர் வலி தாங்க முடியாம அப்பான்னு மக்க தூக்கி பக்கெட்ல போடுறாரு. உட்காருங்க பையான்னு அனீஷ் சொல்ல, இடுப்புல இருக்க துண்டை அவுத்துட்டு உட்கார்றேன் அப்படின்னு அங்க இருக்க திட்டு மேல உட்கார்றாரு சேரன். அப்பா அப்படின்னு காலை தடவிட்டு இருக்காரு. அண்ணே கல்லி எடுத்து வச்சது போதும், கலவை ரெடி ஆயிடுச்சான்னு பாருங்க அப்படின்னு சேரன் சொல்ல, சரி தம்பின்னு அவரு போறாரு. அனீஷும் இன்னொருத்தரும் வேலை பார்த்துட்டு இருக்க சந்தா வர்றாங்க. வா சந்தா உட்காரு வா அப்படின்னு ஒரு இடத்த காட்ட அங்க இருக்க திட்டு மேல உட்கார்றாங்க சந்தா. அவர் காலையை பார்த்துக்கிட்டு ரொம்ப தயங்கிட்டு டக்குன்னு அவரோட காலை எடுக்க போக படக்குன்னு பின்னாடி இழுத்துக்கிட்டு, என்னப்பா ஏன் காலெல்லாம் தொடுறேங்கிறாரு சேரன். தர்த் ஹேக்கியா அப்படின்னு சந்தா கேட்க புரியாம பாக்குறாரு. வலி அப்படின்னு சந்தா சொல்ல, வலியெல்லாம் இல்லப்பா, உனக்கு யார் சொன்னதுன்னு கேக்குறாரு சேரன். நான் தான் பையா சொன்னேன், உங்களால நடக்க முடியாம கஷ்டப்படுறீங்கன்னு நான் தான் அவகிட்ட சொன்னேன் அப்படின்னு அனீஷ் சொல்ல, ஏன் அனீஷ் இதை போய் சந்தா கிட்ட சொன்ன, அவ பாரு கிளம்பி வந்துட்டா, சொல்லாம இருந்திருக்கலாம்ல, இது சின்ன சுளுக்கு தான்,
2 நாள் விட்டா தானா அதுவே சரியாயிட போகுது அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. சரி பையா, நாங்கெல்லாம் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறோம், உங்களுக்கும் ஒரு டீ வாங்கிட்டு வருவான்னு அனீஸ் கேட்குறாரு. எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற சேரன். நீ டீ சாப்பிட்றியாப்பான்னு சந்தாவை கேட்க அவங்க நை நைங்கிறாங்க. வேண்டாமா, நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு சேரன் சொல்ல, அரசு நீயும் வா டீ சாப்பிட போலாம் அப்படின்னு அனீஸ் கூப்பிட, இதோ வர்றேன் அனீஸ்ன்னு அரசு குரல் கொடுக்குறாரு. அண்ணா பார்த்துக்கோங்கண்ணா, நாங்கள் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம் அப்படின்னு அரசும் சொல்லிட்டு கிளம்புறாரு. அவங்க போனதும் சந்தா மறுபடியும் அவரோட காலை கையில தொட, ஏன்பா நீ காலெல்லாம் தொட்டுறாதப்பா, வேண்டாப்பா, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ரொம்ப கூச்சத்தோட காலை இழுத்துக்கிறாரு சேரன். கைசே ஹுவா அப்படின்னு அவங்க கேட்க, எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்குறியாங்கிறாரு அவரு. அந்த பொண்ணு ஆமான்னு தலையாட்ட பாத்ரூம்ல இருந்து வெளியே வரும்போது மேட்டு வழுக்கிடுச்சு அப்படின்னு சேரன் சொல்ல, தவா காயா அப்படின்னு கேட்குறாங்க சந்தா. என்ன அப்படின்னு அவரு கேட்க, ஒரு கையில வாயில எதையோ போட்டுட்டு இன்னொரு கையில தண்ணி குடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க சந்தா. மாத்திரை எல்லாம் தேவையில்லைப்பா இதுக்கு, இது 2 நாள்ல தானா சரியாயிடும் அப்படின்னு சேரன் சொல்ல, பெயர் தீஜியே அப்படிங்கிறாங்க சந்தா. காலை கேட்குறாங்கன்னு புரிஞ்சு போய், அதெல்லாம் வேணாம் சந்தா அப்படின்னு அவர் சொல்ல, நை தீஜியே அப்படின்னு அவரோட கால் எடுத்து தன்னோட முழங்கால் மேல வச்சுக்கிறாங்க சந்தா. சந்தா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்கேயா அப்படின்னு அவங்க ஒரு இடத்த காமிச்சு கேட்க இல்லைங்கிறாரு. 2-3 இடத்த மாத்தி அவங்க கேட்க இல்லைன்னு தலையாட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பெருவர்களுக்கு கொஞ்சம் பின்னாடி பிடிச்சி அவங்க லைட்டா அழுத்தி பார்க்க, அப்படின்னு வழியில ஒரு எம்பி உட்கார்றாரு. அங்கதாங்கிறாரு. இங்கதானா அப்படிங்கிற சந்தா ரொம்பவே வருத்தமும் கவலையுமா அவரை பாக்குறாங்க. அடுத்த செகண்ட் அவங்க அழ ஆரம்பிச்சுட. என்னப்பா, ஏன்பா அழாதப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, ஆப்கோ தர்த் ஹோ ரஹா ஹே கியா அப்படின்னு அவங்க கேட்க, இல்லப்பா இல்ல வலிலாம் இல்லப்பா, நீ அழுத்துனல்ல அதனால கொஞ்சம் வலிச்சுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சேரன் சொல்ல, சந்தா வீட்ல இருந்தே ஆயில் கொண்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. ஆயில் எடுத்து 2 கையிலையும் தடவிக்கிட்டு அவர் காலை நீவி விட பேக்ரவுண்ட்ல ஒரு அழகான ஹிந்தி சாங் ஓடிட்டு இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் நமக்கு தெரியல. அவரு தடவதால வழியில கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்யறாரு. சந்தாவும் அவரை பார்த்து அழுகையோட காலை நீவி விட்டுட்டு இருக்காங்க. அவரோட முகம் வழியில சுருங்குறத பார்த்து சந்தா அழுதுகிட்டே நீவி விட்டுட்டு இருக்காங்க. என்ன சந்தான்னு அவரு கேட்க, ஆப் கியூ ரோ ரஹிகோ அப்படின்னு கேக்குறாங்க சந்தா. அவருக்கு புரியாம பார்க்க, வலிக்குதான்னு கேக்குறாங்க. வலியெல்லாம் இல்லப்பா, நீயே அழாத அப்படிங்கிற சேரன் அவரோட கண்ணை தொடச்சிக்க சந்தா அவங்க கண்ணை தொடச்சிக்கிறாங்க. காலை நல்லா நீவி விட்டு அவர் காலை எடுத்து மெதுவா கீழே வச்சுட்டு, இப்போ நடந்து பாருங்கன்னு தூய தமிழ்ல சந்தா சொல்றாங்க. சேரனும் மெதுவா எழுந்திருச்சு லைட்டா நொண்டி 4 நடந்து பாக்குறவரு செவத்தோட கார்னரை பிடிச்சிக்கிட்டு சந்தாவை கண் நிறைந்த காதலோட பாத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வலி சரியாயிடுச்சு போல இருக்கு. முகத்துல கொஞ்சம் சிரிப்பு வருது. சந்தா வெக்கத்தோட அவரை மெதுவா பாத்துட்டு இருக்காங்க. லைட்டான சிரிப்போட அரவிந்தசாமி பக்கத்துல வர்ற மனிஷா கொய்ராலா மாதிரி மெதுவா நடந்து வர்றாங்க. தும் ஹிஹோன்னு சாங் ஓடிட்டு இருக்கு. சேரன் ஓரளவுக்கு நல்லா நடக்க ஆரம்பிச்சுட்டு அவரை கூட்டிட்டு வந்து மறுபடியும் அதே திட்டுல உட்கார வைக்கிறாங்க சந்தா. அவரு ரொம்பவும் கனிவோடையும் காதலோடையும் சந்தாவை பார்க்க அவங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்றாங்க. என்னப்பா அதுன்னு கேக்குறாரு. ஸ்வீட் பொங்கலுங்கிறாங்க சந்தா. ஓ அதுவா அப்படின்னு அவரு சொல்ல, அவங்க டிஃபன் பாக்ஸ் நீட்ட ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில போட்டுக்கிட்டு அச்சாங்கிறாரு. அப்படியா சரின்ற மாதிரி சிரிப்போட சந்தா தலையாட்ட, இந்தாப்பா நீ சாப்பிடுங்கிறாரு. அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்க, இந்தா நீ சாப்பிடுன்னு ஸ்பூன்ல எடுத்து கொடுக்குறாரு. அவங்க அந்த ஸ்பூனை வாங்கி வாய்க்குள்ள போட்டுக்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே சிரிப்போட ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் சந்தோஷமா மாறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாண்டியோட ஒர்க் ஷாப்புக்கு ஒருத்தர் வர்றாரு. கண்ணன் ஒரு டிவிஎஸ் 50 ஸ்பேனர் வச்சு கழட்டிக்கிட்டு இருக்க. கண்ணா அப்படின்னு கூப்பிடுறாரு. வாங்க அப்படின்னு நிமிந்து பாக்குற கண்ணன் ப்ரோ, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேங்கிறாரு. ஏய் கிண்டல் பண்ணாதரா, எப்படிடா இருக்கேங்கிறாரு அவரு. நல்லா இருக்கேன் என்ன கண்ணன் ப்ரோ சொல்ல. சரி பாண்டி எங்கன்னு கேக்குறாரு. இதோ வண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற கண்ணன் ப்ரோ ஒரு வண்டியோட மறைவுல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க பாண்டியை பார்த்து, அண்ணே உங்களை பார்க்க புதுசா ஒரு ஆள் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, எட்டி பாக்குற பாண்டி படார்னு எழுந்து வந்து, அண்ணே வணக்கம்னேங்கிறாரு. அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, ஏய் கடை ஓனர் வந்திருக்காரு, புதுசா யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்ற, அண்ணே வாங்கண்ணே உட்காருங்கண்ணே என்ன சேர் எடுத்து கொடுக்குறாரு. இருக்கட்டும்பான்னு சொல்ல, பரவாயில்ல உட்காருங்கண்ணே சேர் எடுத்து வாகா போடுறாரு பாண்டி. கண்ணன் ப்ரோ வண்டியை தொடச்சிக்கிட்டு, கடை ஓனர்னு தான் பேரு, 2 வாரத்துக்கு ஒரு தடவை கூட கடை பக்கம் வர்றதில்ல, கடை பக்கம் வந்து எத்தனை மாசம் ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்லிட்டு இருக்க. டேய் அப்படின்னு கண்ணன் ப்ரோ ஒரு மிரட்டிட்டு, அவன் அப்படிதானே நீங்க கண்டுக்காதீங்கன்றாரு பாண்டி. ஏன்பா எனக்கு கண்ணனை பத்தி தெரியாதாப்பா? சரி நீ எப்படி இருக்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கடை ஓனர் கேக்குறாரு. நல்லா இருக்கேன்னு, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க, இப்பெல்லாம் ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, அது ஒன்றும் இல்லப்பா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு,
பிபி அதிகமாகி ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, இப்போ எப்படின்னு இருக்கு, பரவாயில்லையாங்கிறாரு பாண்டி. இப்போ பரவாயில்ல பாண்டி, கரெக்ட் டயத்துக்கு மாத்திரை போடணும், மாத்திரை போட்டால் பிபி நார்மல் ஆகிடும், அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கப்பாங்கிறாரு அவரு. பாண்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு தான்ப்பா வந்தேன் அப்படின்னு அவரு சொல்ல, சொல்லுங்கன்னேங்கிறாரு பாண்டி. இந்த கடையை நான் லீஸுக்கு தான் எடுத்து நடத்துறேன், உனக்கே தெரியும்ல அப்படின்னு அவரு கேட்க, தெரியுமேங்கிறாரு பாண்டி. இனிமே இந்த கடையை என்னால தொடர்ந்து நடத்த முடியுமான்னு தெரியலப்பா அப்படின்னு அவரு சொல்ல, பாண்டிக்கும் கண்ணன் ப்ரோக்கும் ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கு. டக்குன்னு திகைச்சு போய் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்க, அண்ணே எங்க 2 பேர் பொழப்பே இதுதானே, டக்குன்னு கடையை மூடிட்டா நாங்க எங்கன்னே போவோங்கிறாரு கண்ணன் ப்ரோ. ஏய் கண்ணா, அமைதியா இருடாங்கிற பாண்டி. அண்ணே நீங்க சொல்லுங்கன்னேங்கிறாரு. கடையை வச்சு மெயின்டைன் பண்ற அளவுக்கு என் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு அவரு சொல்ல, நீங்க என்ன கடைக்கும் வீட்டுக்குமா அலையிறீங்க, நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுங்க, கடையை நாங்க பாத்துக்கிறோம், உங்களால எப்போ முடியுதோ அப்போ மட்டும் வாங்கங்கிறாரு பாண்டி. ஒரு போன் அடிங்க, கணக்கு எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, அண்ணே ஆமாண்ணே, என்னைக்காவது மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வர்றீங்க, இதே மாதிரி இருந்துட்டா எங்க பொழப்பும் ஓடும் இல்லைங்கிறாரு கண்ணன் ப்ரோ. நான் கடையை மூடணுங்கிற எண்ணத்திலேயே சொல்லல, நான் சொல்ல வர்ற விஷயமே வேற அப்படின்னு ஓனர் சொல்ல, 2 பேரும் குழப்பமா அவரை பாக்குறாங்க. இந்த கடையை நான் 3 லட்சம் ரூபாய்க்கு லீஸுக்கு எடுத்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்கு, இடத்தோட ஓனர் கிட்ட போய் கடையை மூடி சாவியை கொடுத்தா அவர் 3 லட்சம் ரூபாயை திருப்பி கொடுத்துருவாரு. ஆனா கண்ணன் சொல்ற மாதிரி நீங்க 2 பேரும் இந்த வேலையை நம்பி தானே இருக்கீங்க, அதான் நான் என்ன சொல்றேன்னா அந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை நீயே கொடுத்துட்டு நீயே இந்த கடையை எடுத்து நடத்துறியா பாண்டி அப்படின்னு ஓனர் கேட்க, 3 லட்சமா அப்படின்னு பாண்டி அதிர்ந்து போய் நிற்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.